கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணாங்க, இந்த நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புன ஒரு குரூப் இருந்தாங்க. அந்த குரூப் கிட்ட உட்காந்து சண்டை போட்டுருந்தாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்க இது ரிவ்யூஸ் இவங்கலாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம தனஞ்சயனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாரு, கூலி வந்து அப்படியே இண்டஸ்ட்ரி கிட்ட வரதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அந்த ரிவ்யூஸ் கிட்ட முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு, முதல் 4 நாட்கள் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்த உடனே, அடுத்து அவருக்கு என்ன ஆச்சோ தெரியாது. உடனே அப்படியே வந்து கலெக்ஷன் கம்மியாச்சு, இது கம்மியாச்சு, அது கம்மியாச்சுன்னு சொல்லி ஒட்டிட்டு இருந்தாரு. அப்புறமேட்டு நம்முடைய ரியாஸ் அண்ணன் இருக்காப்புல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொன்னாப்புல. என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ பிரச்சனை? ஒரு படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்ட பத்தி வந்து சன் டிவி அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே வந்து அஃபிஷியலா வந்து ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிலீஸ வந்து எடுத்துக்காம, நீங்க பாட்டுக்கு ஒவ்வொரு எத்தனை வீடியோக்கு வந்து ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப வச்சுட்டு இருப்பீங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. தியேட்டர்ல கூட்டம் போயிட்டு இருக்குன்னு தியேட்டர் ஓனர் சொல்றாங்க. தியேட்டர் அசோசியேஷன் சொல்றாங்க. அவங்கலாம் சொல்றத நமக்கு தெரியும் அப்படின்னுலாம் போட்டு கழுவி ஊத்திட்டாங்க. அப்புறம் அவரே ட்வீட் போட்டாரு. நான் வந்து ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசினேன். அத வந்து பல பேர் தப்பா புரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு படத்த பத்தி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கிட்டாப்ல. நேத்து வந்து தலைவர் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்காப்ல. நம்ம தனஞ்சயன் அண்ணன் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, இது மாரி வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு கடைசி படத்துல வந்து விஜய் அவர்கள் வராரு. அப்போ ஒரு சினிமாலேருந்து வந்து அரசியலுக்குள்ள வராருன்னா, அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ராயல் சல்யூட் குடுக்கணும். நீங்க வந்து ஒரு கடைசி சினிமாவுக்காக விஜய் அவர்கள் பண்ணது சாதாரணமான விஷயம் கிடையாது. நெறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு. அது என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. அப்படி என்ன விஜய் அவர்கள் வந்து சினிமாக்கு பண்ணிட்டாருன்னு தெரியல. ரஜினி சார், கமல் சார் பண்ணாது என்ன சினிமாக்கு பெருசா பண்ணிட்டாரு அப்படின்னு தெரியல. அவங்கள பார்த்து தான் சினிமாக்குள்ளேயே வந்து அத வச்சு ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு, நான் தான் சினிமா அப்படின்னு சொல்லி வந்து குதிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. அது வந்து அதுக்கு விஜய் அவர்கள் தான் காரணமா? இல்ல அவருக்கு கீழ இருக்கவங்க, அவர சுத்தி இருக்கவங்க காரணமாலாம் நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். இந்த ராயல் சல்யூட் அப்படிங்கிற மேட்டர் இருக்குதுல்ல, அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. ரஜினி சாரோட 50வது வருஷம். புரியுதுங்களா? 50வது வருஷம் சினிமா வாழ்க்கை. அதுல வந்து ஒரு படம் நல்ல படம் வந்திருக்குது. அந்த திரைப்படம் வந்து மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ரிவ்யூவர்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து பரப்புனாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகர் என்ன பண்ணியிருக்காரு, 20,00,00,000 செலவு பண்ணி அத வந்து நெகட்டிவிட்டி பரப்புறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது. அத வந்து அந்த பரத்வாஜ் ரங்கன் அவரு கூட சொல்லியிருக்காரு. ஒரு நடிகர் வந்து இன்னொரு நடிகர் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில பண்றது வந்து சரியான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாரி அவரும் பேசியிருந்தாப்ல. ஸோ ஒரு ரிவ்யூவருக்கே அப்படி தெரியுதுன்னா, அப்ப சாதாரண மக்கள் அத எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பத்தி எதுவுமே பேசாம, ராயல் சல்யூட் குடுக்கணுமா. ரஜினி சார பார்த்து சினிமாவுக்குள்ள வந்தவர் தான் விஜய் அவர்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ரஜினி சார் 50 வருஷம் இதானத பத்தி அதாவது செலிப்ரேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? ஒரு வாழ்த்து, ஏதாவது ஒரு மேடையில, ஏதாவது ஒரு ட்வீட், ஏதாவது ஒண்ணு போட்டாரா? எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு அது அவ்வளோ பெரிய ஈகோ இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குது. விஜய் அவர்களுக்கு வந்து ரஜினி சார் மேல ஒரு ஈகோ. என்ன என்ன இந்த மனுஷன் இருக்க வரைக்கும் நம்மளால வந்து நம்பர் 1ங்கிற இடத்தையே பிடிக்க முடியாம, நம்ம நம்பர் 1ன்னு சொல்லி வந்து ப்ரமோட் பண்ண வேண்டியதா இருக்கு. செலவு பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸா? இல்ல வந்து இத்தனை ரிவ்யூஸ் சேர்ந்து நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புனா கூட 500,00,00,000 கலெக்ஷன் வருதே. இந்த மனுஷன் எப்படி இப்படி வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்காரு அப்படின்னு தெரியலையே! அப்படிங்கிற ஒரு மனநிலையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். மக்கள்கிட்ட மேனுவலா போய் ரீச் ஆனவங்கள நீங்க வந்து வெறும் ஆன்லைனுக்குள்ள வச்சுக்கிட்டுலாம் உருட்டி வந்து ஜெயிச்சிட முடியாதுங்கிறத பல முறை வந்து நான் சொல்லியிருக்கேன். நெறைய வீடியோல நானும் பேசியிருக்கிறேன். நான் உணர்ந்தும் இருக்கிறேன். இதுவும் சினிமாக்குள்ள இத்தனை வருஷமா இவங்க இருக்கிறாங்களே, இத ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாதா? ரஜினிகாந்த வந்து தோற்கடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணா எத்தன பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க ரஜினிகாந்த? ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா, அவரோட வேலைய மட்டும் தான் பார்க்குறாரு. அடுத்தவங்க இப்படி பண்றாங்களா, அப்படி பண்றாங்கன்னு அவர் பார்க்க மாட்டாரு. தன்னுடைய லைஃப்ல தான் பட்ட கஷ்டத்த தான் வந்து மேடையில பேசுவாரு. அத வந்து இவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கு மத்தவங்க ஒண்ணும் பொறுப்பாக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் அரசுக்குள்ள வரத அஃபிஷியலா மேடையில வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் சொன்னவர் தான் ரஜினி சார். எந்த ஒரு பிரஸ்ல வந்து 2, 3 வாட்டி கேட்டுருக்காங்க. அந்த எல்லா இடங்கள்லயும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்து அவர் நகர்ந்து போயிருக்கிறாரு. இவரு ரஜினிகாந்த பார்த்து வந்து சினிமாக்குள்ள வந்தவரு, அவரோட 50வது வருஷம் சினிமா வாழ்க்கையில இவ்வளவு நெகட்டிவிட்டிய பரப்பிட்டு இருக்காய்ங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரசிகனா, ரஜினி சார் ரசிக்கிற ஒரு ரசிகனா இருந்துகிட்டு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. இதே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெர்சல் படம் வரும்போது அவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள அவர் நோக்கி பரவிட்டு இருக்கும்போது, அஃபிஷியலா ஒரு ட்விட்டர் ஐடில ரஜினி சார் வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜா வந்து அட்ரஸ்டுன்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்களுக்கு. இத்தனைக்கும் அவர சுத்தி எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி நடக்குது. அது யாரு காரணம்லாம் ரஜினி சாருக்கு தெரியும். அதையும் தாண்டி தன்னோட துறையில ஒருத்தவங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா, அதுக்காக வந்து குரல் கொடுக்கறதுக்கு அவர் யோசிக்கவே கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து ரஜினி சார் இருக்காரு. இவங்க என்ன இடத்துல இருக்காய்ங்க, இதுல வந்து என்ன பண்ணிட்டாய்ங்க, இவங்களுக்கு வந்து ராயல் சல்யூட் வேற குடுக்கணுமா? இதான் ஜனநாயகன் படம் வந்து ஒரு நார்மலான படம். அந்த படத்த எவ்வளவு தான் புஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, 300,00,00,000க்கு மேல வந்து நகர்த்த முடியாது. ஸோ கடைசி படம் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாய்ங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆவாதுன்னு தெரியல. இந்த பகவந்த் கேசரியோட படம்னு வேற சொல்லியிருக்காய்ங்க. தெலுங்கு படத்துடைய ரீமேக் அப்படின்னு வேற சொல்லியிருக்காய்ங்க. அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாதனால, ரசிகர்கள்ட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேள விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் சல்யூட் அப்படின்னு குடுக்கணும்னா, உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் தான் என்னோட கடைசி திரைப்படம். இதுக்கப்புறம் நான் வேற எந்த திரைப்படமும் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறம் நான் சினிமாவுக்குள்ள தலையெடுத்து வைக்கவே மாட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி திரைப்படம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா வந்து அஃபிஷியலா மேடையில சொல்லிட்டு,
இதுக்கப்புறமேட்டு சினிமாவுக்குள்ளே வந்தேன்னா சத்தியமேலு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் என்னை ஏற்றுக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டு வர சொல்லுங்கள். அப்போ தான் ராயல் சல்யூட் கிடைக்கும். சிம்பிளாக சொன்னோம்னா சினிமாவுக்குள்ளே ரிட்டர்ன் வருங்கிற ஐடியா இருக்கிறனால தான் விஜய் அவர்கள் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் பேச விட்டுருக்காரு. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேச விட்டுருக்க மாட்டாரு. அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் மட்டும் போட்டிருப்பாங்க. ஏங்க 4 நாளுங்க இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து விஜய் அவர்களுடைய மாநாடு. விஜய் அவர்களுடைய கட்சி சார்ந்தவங்க இல்லை வந்து அவருடைய மன்றத்தை சார்ந்தவங்க 14ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ள எத்தனை வந்து மாநாடு சம்மந்தப்பட்ட செய்திகளை வந்து ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லி எடுத்து பாருங்க. ஃபுல்லாகவே கூலி படத்தை பற்றி நெகட்டிவாக பரப்புற விஷயத்தை மட்டும் தான் பரப்பிட்டு இருக்காங்க. இது ஏன் இதை வந்து அஃபிஷியலாக இவங்களுக்கு தெரியாதா? ஒரு ஹேஷ்டேக் போட்டு வந்து பசங்க சம்பவம் பண்ணுவாங்கன்னு விஜய் அவர்கள் மேடையில் சொன்னார். அவருக்கு தெரியாதா? மேடையில் வந்து இந்த மாதிரி வந்து நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாதா? ஏன் அஃபிஷியல் ஐடியா அவருக்கு கிடையாதா? ஷாருக் கான் ஒரு படம் பண்ணுறாரு. அட்லி கூட அந்த படத்துக்கு விஷ் பண்ணி வந்து ட்வீட் போடுறதுக்கோ அதை பற்றி பேசுறதுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு நேரம் இருக்குமா? தான் யாரை பார்த்து சினிமாக்குள்ளே வந்தாரோ அவருடைய லைஃபுக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம், அதுவும் 25வது வருஷம் வந்து ரஜினி சார் சினிமாக்குள்ளே வந்தப்போ அதை வந்து பாராட்டி அதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு பெரிய வந்து பேப்பர் கிளிப்பை போட்டவர் தான் விஜய். அந்த விஜய் எங்கே போயிட்டாரு? அவரே போட்டிருக்காரு. அதில் 50வது வருஷம் தலைவருடைய செலிப்ரேஷன் வரும், அதுக்கு நான் இதே மாதிரி ஒரு ரசிகனாக நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஜய் அவர்கள் எங்கே போயிட்டாரு? விஜய் அவர்கள் காலத்துக்கு காலம் மாறிட்டாரு. அதனால தான் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. அவர் சுற்றி இருக்க நெகட்டிவிட்டிக்கு காரணம் விஜய் அவருடைய ரசிகர்கள் கிடையாது, விஜய் அவர்கள் தான் மெயின் காரணம். தன்னை சுற்றி வந்து எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாக பார்க்குற மக்களை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய இடத்த நோக்கி வந்து இந்த வாழ்த்துக்கள் வந்து கேட்டு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் அதை செய்யலை. அவர் வந்து தன்னை சுற்றி இருக்கிற நம்மளுடைய பிஸ்னஸ் அதிகப்படுத்தணும், சம்பளத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலையில் மட்டும் தான் வேலை செஞ்சுருக்காரு. அதுதான் இங்கே பிரச்சனையாகவே வந்திருக்குது. அதுதான் அவர் சுற்றி வருகின்ற நெகட்டிவிட்டிக்கு காரணம். சோசியல் மீடியா வந்து டீமை நம்ம செட் பண்ணோம்னா அரசியலில் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக டீம் செட் பண்ணி அது என்ன ஆயிடுச்சுன்னா இவரோட அரசியலுக்கு எந்த விதத்துலையுமே அந்த சோசியல் மீடியா முழுமையாக பயன்படாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. சினிமாலே மிக உயரிய விருது தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து ரஜினி சார் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து 50வது வருஷத்தை இப்போ செலிப்ரேட் பண்ணுறாரு. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இந்த சினிமாக்குள்ளே சார்ந்த பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித மனநிலையுமே கிடையாது. ஆனால் ரஜினி சார் இந்த சினிமாவுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து சாதனை பண்ணாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பாராட்டுற மனநிலை இருக்கார். ரஜினி சார் எதுக்கு இன்னும் கூட சின்ன படங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாராட்டுறாரு அப்படின்னா அந்த பாராட்டு தனக்கு கிடைக்காம இருந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அவர் எல்லாத்துக்கும் பாராட்டுறாரு. இதே மாதிரி எத்தனை பேர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ரஜினி அவர்கள் பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் அப்படியெல்லாம் பாராட்டியிருக்காரா? சினிமாவுக்குள்ளே சேர்ந்த அத்தனை பேருக்கும் சின்ன சின்ன படங்கள் வரும்போது எத்தனை பேருக்கு அவர் வந்து பாராட்டியிருக்காரு? இப்போ அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு சில படங்களுக்கு பாராட்டுறாரே தவிர அதுக்கு முன்னாடி எங்கே வந்து மற்றவங்களை பாராட்டுற மனநிலை எங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு? கிடையாதுல்ல. அப்புறம் என்ன சினிமாவுக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ராயல் சல்யூட் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சினிமாவுக்குள்ளே 30 வருஷத்துக்கு மேலே விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து சினிமாக்குள்ளே வந்து அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வந்து ஒரு பேக்ரவுண்ட் மூலமாக சினிமாக்குள்ளே வந்திருந்தா கூட அதையும் தாண்டி ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமே தவிர சல்யூட் கொடுக்கணும்னா அடுத்தவங்களுடைய சாதனையை வந்து ஒழுங்காக சல்யூட் பண்ணவங்களுக்கு தான் சல்யூட் கிடைக்குமே தவிர அடுத்தவங்களை பற்றி கண்டுக்காமல் தன்னை மட்டுமே கண்டுகிட்டு இருக்கிற தன்னை சுற்றி இருக்கவங்களை மட்டுமே கண்டுட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு சல்யூட் கிடைக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுறத கமெண்ட் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.